சாப்டர் பாருங்கள். இந்த ரீமான் ஸ்டீல் ஜேஸ் இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். லெட் closed bracket a comma b a given interval by a partition p of closed bracket a comma b. பார்ட்டிஷன்றது வரதில்லை, அந்த க்ளோஸர் இன்டர்வல் a comma b-யை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான். a to bன்ற டைம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏக்கு அப்புறம் x1 x2 up to etc. பிஃபோர் த பிக்கு முன்னாடி xn-1. ஓகே, ஸோ ஏன்றதை நம்ம x0ன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஏன்றதை x0ஆகவும் பின்றதை xn-ஆகவும் கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா a to bக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இன்பிட்வீனில் உங்களுக்கு மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா n+1 டேர்ம்ஸ். ஓகேங்களா? அப்போ a to bக்குள்ளே n-1 டேர்ம்ஸை அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டிஷன்ஸ்க்கு பேர் தான் பின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுங்களா? வி மீன்ஸ் a finite set of points x0 x1 up to etc. xn where aன்றது x0 ஆகும், bன்றது xn ஆகும். that is a equal to x0 less than or equal to x1 less than or equal to up to etc. xn-1 less than or equal to xn equal to b கன்சிடர் பண்ணியிருக்காங்க. we write difference. இப்போ இந்த x0 x1 x2 x3 இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, டெல்டா xi is equal to xi minus xi minus 1. I varies from 1 to up to etc. n. Now suppose f is bounded real function defined on closed bracket a comma b. அதாவது f is a mapping from a comma b into capital R இருக்கு. ஓகே, அதில் fன்றது பவுண்டட்ன்றப்ப அதோட இமேஜ் வேல்யூஸ். ஓகே, அதோட இமேஜ் வேல்யூஸ் f of xன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் f of x என்ன வரும்னா, அதுக்குள்ளே அப்பர் லிமிட்டும் இருக்கும், லோயர் லிமிட்டும், அப்பர் வேல்யூவும் இருக்கும், லோயர் வேல்யூவும் இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு மால்லஸ் போட்டிங்கன்னா அதோட வேல்யூஸ் என்ன இருக்கும், லெஸ் நார் ஈக்குவல் டு சர்டன் எம்கேன்னு கூட வச்சுக்கோங்களேன், காமனாக சொல்கிறது எம்கே. இந்த மாதிரி மெஷர் பண்ண முடிஞ்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எஃப்க்கு பேர் என்னது, பவுண்டட். ஸோ எஃப் இஸ் எ பவுண்டட் ரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் a comma b corresponding to the partition p of a comma b க்கு we put m is equal to supremum of f of x. ஏன்னா fன்றது என்னது, பவுண்டட்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் இருக்க போகுது. அப்போ அதோட சுப்ரீமம் இருக்க போது, இன்ஃபிமமும் இருக்க போகுது. ஸோ கேபிட்டல் m is equal to supremum of f of x. the x வேல்யூஸ் என்ன இருக்கும், lies between xi minus 1 into xi. அந்த xi minus 1க்கும் xiக்கு இன்பிட்வீனில் இந்த xன்ற வேல்யூவில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சுப்ரீமம் ஆஃப் f of x எப்படி சொல்லிக்கலாம்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் f of xன்னு சொல்லிக்கலாம். f of xலே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் அந்த சுப்ரீமம் ஆஃப் f of xன்றது. அதே மாதிரி ஸ்மால் mi is equal to infimum of f of x. x lies between xi minus 1 to x and infimum of f of x ஓட டெஃபினிஷன் படி greatest lower bound of f of x. அதுதான் இங்கே infimum of f of x, that is small miன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், u of p, f is equal to sum of capital mi into delta xi. இந்த சுப்ரீமம் ஆஃப் f of x இருக்குல்ல, கேபிட்டல் mi, அதோட டிஃப்ரென்ஸு டெல்டா எக்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மொத்த டேர்ம்ஸை என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் u of p, f. அதுக்கு பேர் தான் அப்பர் சம் ஆஃப் fன்னு அர்த்தம். ஓகே, அப்போ u of p, fன்றதை நீங்கள் இனிமேல் சொல்கிறதா இருந்தால் அப்பர் சம் ஆஃப் fன்னு சொன்னால் போதும், இல்லை காமனாக u of fன்னு கூட சொல்லிக்கலாம். u of p, fன்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எழுதும் போது u of p, fன்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் u of p, f. Hereafter we read that upper sum of f. ஓகே, இப்போ L of p, fனா என்னது, u of p, fனா sum of capital mi into delta xi. அப்போ L of p, fன்றது sum of small mi into delta xi. இப்போ u of p, fனா என்னது, upper sum of f. அப்போ L of p, f என்னது, lower sum of f. ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க corresponding to the partition pக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைனலி இந்த இன்டெக்ரல் நோட்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் அப்பர் ரீமான் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்டெக்ரலுக்கு பேர் அப்பர் இன்டெக்ரல், இந்த இன்டெக்ரலுக்கு பேர் லோயர் இன்டெக்ரல். இப்போ லிமிட் ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அதுக்காண்டி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இப்போ அப்பர் இன்டெக்ரலில் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் a to bன்னு எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி லோயர் இன்டெக்ரலில் நீங்கள் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால்
ஏ டு பின்னு எழுதிக்கலாம். ஆனால் உங்கள் இது பெட்டர் நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. அப்பர் இன்டெக்ரல்னால் இந்த டேர்ம்ஸ் ஆகும், லோயர் இன்டெக்ரல்னால் இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்பர்னு சொல்லும்போது இன்டெக்ரலுக்கு மேலே பாரு, லோயர்னு சொல்லும்போது இன்டெக்ரலுக்கு கீழே பார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸன்ஸில் நான் எப்படி எழுதியிருப்பேன்னா ஏ டு பி அப்பர் இன்டெக்ரல்ன்றனால அதுக்கு மேலே பார் போட்டிருப்போம். ஓகே, இதே லோயர் இன்டெக்ரல்னால் ஏ டு பி லோயர் இன்டெக்ரல் தானே, அதனால கீழே பார் போட்டிருப்போம். இதுதான் மீனிங். அப்போ இதுக்கு பேர் அப்பர் இன்டெக்ரல், இது லோயர் இன்டெக்ரல். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தனால இதே நோட்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, சம் டெக்ஸ்ட் புக்ஸில் அப்பர் இன்டெக்ரல்னால் இன்டெக்ரலுக்கு மேலே பாரும், லோயர் இன்டெக்ரல்னால் இன்டெக்ரலுக்கு கீழே பாரும் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் அப்பர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் யூ ஆஃப் பி கமா எஃப் அப்படின்னு அர்த்தம். அப்பர் சம்மில் இன்ஃபிமம் பார்க்குறது தான் அப்பர் இன்டெக்ரலோட வேலை. Upper integral f dx is equal to infimum of u of p comma f, that is greatest lower bound of u of p comma f is called the upper Riemann integral of f over closed bracket a comma b. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்காங்க. சொன்னது பாருங்களா. அப்பர் இன்டெக்ரலுக்கு பேர் என்னது? இன்ஃபிமம் ஆஃப், இங்கே அப்பர் வந்துருக்குங்களா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இன்ஃபிமம் ஆஃப் u of p comma f. அப்பர் சம்முக்கு இன்ஃபிமம் பார்க்குறது பேர் தான் அப்பர் இன்டெக்ரல். இதுக்கு பேர் அப்பர் ரீமான் இன்டெக்ரல். ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோயர் இன்டெக்ரல் இருக்குங்களா, கீழே மைனஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். கீழே மைனஸ் போட்டு ஏ டு பி எஃப் டிஎக்ஸ், இது பேர் தான் லோயர் இன்டெக்ரல். லோயர் ரீமான் இன்டெக்ரல்னு வரும். லோயர் இன்டெக்ரல் எஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எல் ஆஃப் பி கமா எஃப். அப்படின்னு அர்த்தம் சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம் ஆஃப் எஃப்னு அர்த்தம். சுப்ரீமம்ன்றப்ப லிஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எல் ஆஃப் பி கமா எஃப் இஸ் கால்டு தி லோயர் ரீமான் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சாச்சு. இப்போ இது அப்பர் ரீமான் இன்டெக்ரல், இது லோயர் ரீமான் இன்டெக்ரல், ஈக்குவேஷன் 1, 2. ஓகேங்களா. இஃப் தி அப்பர் அண்ட் லோயர் இன்டெக்ரல்ஸ் ஆர் ஈக்குவல், we say that f is called Riemann integrable on closed bracket a comma b. we write f belongs to script r. அதாவது இந்த அப்பர் இன்டெக்ரலும் லோயர் இன்டெக்ரலும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் எஃப்க்கு பேர் ரீமான் இன்டெக்ரபிள் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி. அந்த எஃப்ன்றது எதில் இருக்குன்னா ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்கும். கேபிட்டல் ஆர்னா ரியல் நம்பர், ஸ்கிரிப்ட் ஆர்னா ரீமான் இன்டெக்ரலோட கலெக்ஷன்ஸ். அப்போ ஸ்கிரிப்ட் ஆர்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் என்னது? ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் script r denotes the set of all Riemann integrable functions, and we denote the common value of 1 and 2 by, இது ரெண்டு ஈக்குவல் தானே, அப்போ இதுக்கு காமனாக ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் 1ல் உள்ளது வந்து அப்பர் இன்டெக்ரல், ஈக்குவேஷன் 2ல் உள்ளது லோயர் இன்டெக்ரல். இதுக்கு காமன் நோட்டேஷன் வைக்கிறதா இருந்தால் ஈக்குவல் டு ஜஸ்ட் வெறுமனே இன்டெக்ரல்னு வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல வருவாங்க. the common value of 1 and 2 denoted by integral a to b f dx, அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு போட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இருக்குங்களா, ஈக்குவேஷன் 3ன்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் அப்பர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு லோயர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு ஜஸ்ட் இன்டெக்ரல் எஃப் டிஎக்ஸ். எஃப்ன்றது நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. அடுத்த லைனில் எஃப்க்கு பதில் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருப்பாங்க. எஃப்க்கு பதில் எஃப் ஆஃப் எக்ஸு எல்லா டைம்லையும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அப்பர் இன்டெக்ரலாக மேலே மைனஸ் போட்டிருப்பாங்க, லோயர் இன்டெக்ரலாக கீழே மைனஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, நிறைய மைனஸ் ஜட்ஜஸ் பார். ஓகே, அப்பர் இன்டெக்ரலாக மேலே பார், லோயர் இன்டெக்ரலாக கீழே பார் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் தி ரீமான் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பி. மேபி டெரைவ் த ரீமான், இல்லை டெஸ்கிரைப் தி ரீமான் இன்டெக்ரபிள் அப்படின்னு கேட்கலாம். இல்லை டெரைவ் த ரீமான் இன்டெக்ரபிள் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா. டெரைவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிமார்க்கு பாருங்கள். Remark, since f is bounded, there exists two numbers small m and capital M, comma small m less than or equal to f of x less than or equal to capital M. f boundedன்றப்ப அதுக்கு லோயர் லிமிட் இருக்க போது அப்பர் லிமிட், அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்டும் இருக்க போது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இருக்க போது. அதனால் இங்கே ஸ்மால் எம் கேபிட்டல் எம்ன்ற வேல்யூவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸ்ன்றது லைஸ் பிட்வீன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்கு லைஸ் பிட்வீனில் இருக்கும்போது. ஓகே ரைட். இப்போ கேபிட்டல் எம்முக்கு என்ன மீனிங்? கேபிட்டல் எம்ன்றது லிஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அஸ் யூஸ்வல் எஃப்எம் போல் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ டு பி. அப்போ லிஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பேர் என்னது?
சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எம்முக்கு பேர் என்னது? சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸ்மால் எம் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ அதுக்கு பேர் என்னது? இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ கிளியர்லி ஸ்மால் எம் லெஸ் நார் ஈக்குவல் டு எம்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். ஏன்னா ஸ்மால் எம்ன்றது என்னது? இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எம்ன்றது என்னது? சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஸ்மால் எம் லெஸ் நார் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்னு நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு இன்பிட்வீனில் வேறு சில வேல்யூஸும் வரலாம்ல. சுப்ரீமமும் இல்லாமல் இன்ஃபிமமும் இல்லாமல் லைஸ் பிட்வீன் வேல்யூஸ் வரும். அந்த லைஸ் பிட்வீன் வேல்யூஸை தான் இங்கே ஸ்மால் எம்ஐ கேபிட்டல் எம்ஐன்னு டிஃப்ரெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த டெல்டா எக்ஸ்ஐயை ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டர் பண்ணுங்கள். மல்டர் பண்ணிட்டிங்கன்னா எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஐ இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஐ இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐன்னு எழுதிக்கலாம். இப்போ சமேஷன் சம் வேரிஸ் ஃப்ரம் ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n வரையும் சமேஷன் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டேர்ம்லையும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் எம் டெல்டா எக்ஸ்ஐ சம் ஆஃப் எம்ஐ டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு சம் ஆஃப் கேபிட்டல் எம்ஐ டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் நார் ஈக்குவல் டு சம் ஆஃப் கேபிட்டல் எம் டெல்டா எக்ஸ்ஐன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் சம் ஆஃப் ஸ்மால் எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ எம்ன்றது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடலாம் சமேஷன்லேருந்து காமனாக. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? ஐ தானே வெரிஸ் ஆகுது. அப்போ சம் ஆஃப் டெல்டா எக்ஸ்ஐ சம் ஆஃப் டெல்டா எக்ஸ்ஐ எப்படி எழுதிக்கலாம்? x1 மைனஸ் எக்ஸ் நாட்டு ப்ளஸ் x2 மைனஸ் x1. ஏன்னா எக்ஸ்ஐக்கு என்ன மீனிங்? எக்ஸ்ஐன்றது லைஸ் பிட்வீன் எக்ஸ் ஐ மைனஸ் 1 எக்ஸ் ஐ ப்ளஸ் 1 இதுதானே ஃபார்முலா. ஓகே. அப்போ டெல்டா எக்ஸ்ஐ ஓகேங்களா? அப்போ டெல்டா எக்ஸ்ஐன்னு உங்களுக்கு வரும்போது என்னவாக இருக்கும்? கவனிங்க. எக்ஸ் ஐ மைனஸ் 1 லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு தெரியும். அப்போ டெல்டா எக்ஸ்ஐன்றது உங்களுக்கு ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் ஐ மைனஸ் 1 இருக்கும். அப்போ டெல்டா x1ன்றது x1 மைனஸ் எக்ஸ் நாட்டாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் டெல்டா x1 தட் இஸ் x1 மைனஸ் எக்ஸ் நாட். நெக்ஸ்ட் வந்து டெல்டா x2 தட் இஸ் x2 மைனஸ் x1 ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா. இது வந்து டெல்டா xn மைனஸ் xn மைனஸ் 1. இப்போ இங்கே x1 இருக்குங்களா, இங்கே மைனஸ் x1. இங்கே x2 இருக்கா, இங்கே மைனஸ் x2 அப் டு எக்ஸட்ரா. இங்கே xn மைனஸ் 1 இருக்கும், இங்கே மைனஸ் x மைனஸ் 1 இருக்கும். கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எந்த ரெண்டு டேர்ம் ஃப்ரீயாக இருக்கும்னா இந்த xnனும் x0ம். xன்றது பாசிட்டிவாக இருக்கும், x0ன்றது நெகட்டிவில் இருக்கும். அதனால தான் இங்கே xn மைனஸ் x0 எழுதியிருப்பாங்க. அப்போ m இன்ட்டு xn மைனஸ் x0 அதுதான் m இன்ட்டு xன்றது ஆல்ரெடி தெரியும் பின்னு வச்சுருப்பீங்க, x0 ஏன்னு எடுத்துருப்பீங்க. ஸோ m இன்ட்டு b மைனஸ் ஏன்னு எழுதிடலாங்களா. அப்போ ஃபைனலாக இந்த சம் ஆஃப் ஸ்மால் m இன்ட்டு டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு b மைனஸ் ஏ. அப்போ இதுக்கு பேர் ஸ்மால் m இன்ட்டு b மைனஸ் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு இதுக்கு பேர் என்னது? எல் ஆஃப் பி கமா எஃப் லோயர் சம் தானே. இதுக்கு பேர் அப்பர் சம் லெஸ் நார் ஈக்குவல் டு யூ ஆஃப் பி கமா எஃப் அப்பர் சம் லெஸ் நார் ஈக்குவல் டு இதுக்கு பேர் என்னது? கேபிட்டல் எம் இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு சொல்லிடலாமா. ஓகே. ஸோ இதுதான் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் பாருங்கள். the sum of small m into delta x is equal to small m into b minus a. அப்போ sum of capital M into delta x is equal to capital M into b minus a. ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். small m b minus a less than or equal to L of p f comma f less than or equal to u of p comma f less than or equal to capital M into p of p minus a ன்னு எழுதிடலாம். ஸோ L of p comma f and u comma f u of p comma fக்கும் என்ன இருக்குது? லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டுமே காமனாக இருக்கனால இந்த நம்பர்ஸ்க்கு வந்து லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் வரக்கூடிய செட்டுக்கு வேணும்னு சொல்லிடலாம், பவுண்டட் செட்னு சொல்லிடலாம். ஓகே. அப்போ இந்த நம்பர்ஸ் lower sum upper sum form a bounded sets. This shows that upper and lower integrals are defined for every bounded functions. ஏன்னா இந்த L of U of இதை டிபெண்ட் பண்ணி தானே செய்வீங்க, அப்பர் இன்டெக்ரலையும் லோயர் இன்டெக்ரலையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணிக்கிறது? கரஸ்பாண்டிங் டு தட் இன்டெக்ரல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணும். இங்கே எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னது? பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்பர் அண்ட் லோயர் இன்டெக்ரல்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஃபார் எவ்ரி bounded function.